இன்று நாம் பார்க்க போகும் கோவில் சென்னையில் உள்ள ஒரு மிக பழமையான அதிசயமான சிவஸ்தலம். அதுதான் கங்காதீஸ்வரர் டெம்பிள். இந்த கோவிலின் வரலாறு கிரேதாயுகம் வரை சென்றடைகிறது. அந்த காலத்தில் அயோத்தி நாட்டை ஆண்ட மன்னன் பாகீரதன் ஒரு நாள் அவரது அரண்மனையில் நடன நிகழ்ச்சி மிகுந்த விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தேவரிஷி நாரதர் அங்கு வந்தார். ஆனால் மன்னன் பாகீரதன் அவரை கவனிக்காமல் நடன நிகழ்ச்சியிலேயே மூழ்கியிருந்தார். இதனால் கோபமடைந்த நாரதர் பாகீரதனுக்கு ஒரு சாபம் அளித்தார். நீ இந்த சாபத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் 1008 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த சாபத்திலிருந்து விடுபட பாகீரதன் உடனே ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து கொண்டு வந்தார். இப்படி 1007 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு 1008வது லிங்கத்தை எங்கே நிறுவுவது என்று தெரியாமல் அவர் குழப்பத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் அருளால் ஒரு தெய்வீக குரல் கேட்டது. புரசைவனத்தில் 1008வது லிங்கத்தை நிறுவு என்று. அந்த தெய்வீக அறிவுரையை பின்பற்றி பாகீரதன் புரசைவனத்தை கண்டுபிடித்து கங்கை நதியின் புனித நீரால் 1008வது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அந்த நிகழ்வின் காரணமாகவே இந்த கோவில் கங்காதீஸ்வரர் கோவில் என்ற பெயரை பெற்றது. காலப்போக்கில் 11ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய சோழ மன்னன் குலோத்துங்காதி II இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு, இங்கு வழிபட்டால் பித்ரு சாபம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இன்றளவும் பலர் இந்த கோவிலுக்கு வந்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறார்கள். மேலும் இந்த கோவிலில் உள்ள ஒரு மிக அபூர்வமான அம்சம், பொதுவாக எல்லா கோவில்களிலும் சிவலிங்கத்திற்கு நாமே அபிஷேகம் செய்ய முடியாது. ஆனால் இந்த கோவிலில் உள்ள குருந்தம்மலேஸ்வரர் லிங்கத்திற்கு பக்தர்கள் தங்களது கைகளால் அபிஷேகம் செய்ய அனுமதி உள்ளது. இது மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி பழமையான வரலாறும் அதிசயமான சிறப்புகளும் கொண்ட இந்த கங்காதீஸ்வரர் திருக்கோவில் நிச்சயமாக ஒரு முறை சென்று தரிசிக்க வேண்டிய புனிதமான இடம். மேலும் இந்த கோவிலின் இன்னொரு முக்கியமான வரலாறு என்னவென்றால், திருவெண்பாக்கம் பகுதியில் இருந்த ஒரு பழமையான சிவன் கோவில். அங்கு இருந்த சிவலிங்கம் பூண்டி அணை கட்டப்பட்டபோது ஏற்பட்ட பெரிய வெள்ளத்தால் அந்த கோவில் மிகவும் சேதமடைந்தது. அதனால் அங்கு இருந்த சிவலிங்கமும் பார்வதியம்மன், முருகன், பிள்ளையார் சிலைகளும் அனைத்தையும் பாதுகாப்பாக இந்த கங்காதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு கொண்டு வந்து இங்கு நிறுவி வழிபட்டு வருகின்றனர். இதனால் இந்த கோவில் இன்னும் அதிகமான புனிதத்தையும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் பெற்றுள்ளது. இந்த கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் பித்ரு தோஷம் நீங்க ஒரு சிறப்பு வழிபாட்டு முறை இருக்கிறது. அது என்னன்னா, திங்கட்கிழமையன்று சிவபெருமானை வில்வ இலை வைத்து வழிபட வேண்டும். அதற்கு பிறகு அம்பாளை மனமாற வணங்க வேண்டும். பின்னர் கங்கை தீர்த்தம் என்று சொல்லப்படும் இந்த கோவிலின் கிணற்றை வணங்கி அதை 3 முறை சுற்றி வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 9 திங்கட்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்று கூறப்படுகிறது. நம்பிக்கையுடன் செய்யப்படும் இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓம் நம சிவாய.